ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ ஸ்கூல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். இப்போ நீங்கள் ஒரு பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு பிட்காயின் வச்சுருக்கீங்க, இல்லை வாங்கணும் விற்கணும், என்ன பண்ணுறது, இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்ப்ளோரர்ஸ் என்ன பண்ணுது, என்ன இன்ஃபர்மேஷன் அதில் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற பற்றின விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்ப்ளோரர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் இல்லை எத்தீரியம் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸோட ட்ரான்சாக்ஷன்ஸை பார்க்குறதுக்கான ஒரு இடம், இல்லை ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்சஸ் இல்லைனா வந்து இந்த பிட்காயின் யூஸ் பண்ணி நிறைய சர்வீஸ் இல்லைனா டெக்னாலஜி கம்பெனிஸ் இவங்க யாராச்சும் ஒருத்தவங்க லான்ச் பண்ணி இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா கிரிப்டோ கரன்சிக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருக்குது. அது வந்து கிரிப்டோ கரன்சி லான்ச் பண்ணுறவங்களே கொடுக்குறாங்க. இல்லைனா வந்து நீங்கள் கூட ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோரர் க்ரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இது ஒரு வெப்சைட்டு. ஸோ வாங்க இப்போ அந்த ஒரு வெப்சைட்லேயும் போயிட்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா blockchain.com/explorers இந்த வெப்சைட்டு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரருக்கான ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருக்குது. இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா எத்தீரியம் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, பிட்காயின் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இப்போது எக்ஸ்ப்ளோரர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பிட்காயின் வாங்கணும் விற்கணும், இல்லை இந்த பிட்காயின் வந்து எனக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னென்னு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டட் எக்ஸ்ப்ளோரரும் இல்லை நிறைய ப்ரைவேட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரரில் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரரில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இருக்குது. நம்ம அந்த மைனிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, ஹேஷ் ரேட் டிஃபிகல்ட்டி. இப்போ கரண்ட் ஹேஷ் ரேட் என்ன போயிட்டுருக்கு, எவ்வளோ டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இங்கே ஒரு 24 மணி நேரத்தில் எத்தனை ட்ரான்சாக்ஷன்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு காட்டுறாங்க. 1,86,000 ட்ரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் வால்யூம் இன் மில்லியன்ஸ் பார்த்திங்கன்னா 1.37 மில்லியன் பிட்காயின்ஸ் அந்த அளவுக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பிட்காயினோட ப்ரைஸு ஏற்றம் இறக்கம் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு மைனிங் பூலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த மைனிங் பூலோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. இங்கே மெம்பூலோட சைஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் பிளாக், அந்த பிளாக் அப்படி இந்த ட்ரான்சாக்ஷனுங்கிற விஷயம் நம்ம நிறையா பார்ப்போம் அதுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கோட ஜென்ரல் லெட்ஜர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு கணக்கு புஸ்தகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பப்ளிக்காக பார்க்குறோம். நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிரிப்டோ கரன்சி அண்ட் பிளாக்செயினை வந்து யார் வேணாலும் எந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் வேணாலும் பார்க்க முடியும், ஆனால் யார் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்கங்கிறதான் பார்க்க முடியாது அப்படின்னு. வாங்க இப்போ வந்து ஒரு ட்ரான்சாக்ஷனை எடுத்து பார்ப்போம், இந்த ட்ரான்சாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பிளாக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸை பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாக்கோட இன்ஃபர்மேஷன், அந்த பிளாக்கோட ஹேஷ், கன்ஃபார்ம் பிளாக், அது பிளாக்கோட ஹைட் இல்லை பிளாக்கோட நம்பர், எப்போ அந்த பிளாக் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு, யார் இதை மைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைனிங் பூல். ஸோ அவங்க தான் மைன் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக்கை. இந்த பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2106 ட்ரான்சாக்ஷன் இருக்குது. டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் மைனிங் அதுவும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஃபிகல்ட்டி அப்படின்ட்டு. அப்புறம் மர்க்கல் ரூட், இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம், இப்போதைக்கு நம்மளுக்கு இது வேண்டாம். நான்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன் பிளாக் செயினில்.
இதை வந்து நான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ரேண்டம் நம்பர். ஸோ ட்ரான்சாக்ஷன் வால்யூம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4161 பிட்காயின் இதில் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த 2000 ட்ரான்சாக்ஷனில் இத்தனை பிட்காயினை ட்ரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்குள்ளே பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் எத்தனை பிட்காயின் வந்து யாருக்கு போயிருக்கு. யாரும் கண்டுபிடிக்க முடியாது, பட் ஆனால் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து 6 பிட்காயின் போயிருக்கு. இதெல்லாமே மைனிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது. இது இன்னொரு ட்ரான்சாக்ஷன், இது இன்னொரு ட்ரான்சாக்ஷன். இது பாருங்கள், இது மைனிங் பண்ணி மைனிங் போன்லேருந்து மோஸ்ட்லி அந்த கமிஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு மைனிங் பூலோட அட்ரஸாக இருக்கும். இது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.252 பிட்காயினை வந்து இப்படி பிரித்து இத்தனை அக்கௌண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் பூலோட ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான் தெரியுது. இந்த அக்கௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இத்தனை அக்கௌண்ட்டுக்கு இப்படி பிட்காயினை ட்ரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்காயின்ஸ் வந்து 3.64 இருக்குது. அதை வந்து இப்படி பிரித்து இந்த ட்ரான்சாக்ஷனில் அலோகேட் பண்ணுறாங்க. அவங்க இந்த அக்கௌண்ட்குள்ளே போய் பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து இந்த மைனரோட அட்ரஸ். மைனராக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா இத்தனை ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. மைனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தா மைனர் மாதிரி தெரியல இந்த இதில், ஏன்னா மொத்தமே 2 ட்ரான்சாக்ஷன் தான் இருக்குது அந்த அட்ரஸில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3.6 பிட்காயின் வந்திருக்கு. அதை வந்து வேறு யாருக்கும் அமைச்சிருக்காங்க. மேபி இது வந்து டெம்ப்ரரி அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். சில பேர் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பிட்காயினில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹாப் ஓவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி பிளாக் செயினில் என்ன நடக்குது, இது நம்ம பிட்காயின் எக்ஸ்ப்ளோரர் பார்த்துட்ருக்கோம். ஸோ பிட்காயின் பிளாக் செயினில் என்ன நடக்குது, எத்தனை பிளாக்ஸ் இருக்குது, எத்தனை ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் அட்ரஸ் இதில் போட்டோம் அப்படின்னா நான் என்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்க முடியும். ஆனால் என்னென்னா என் பேர் எந்த விஷயமும் அதில் வராது. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ தான் அதில் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோரரில் எப்போவுமே இந்த மாதிரி டெய்லி வால்யூம்ஸு என்ன நடக்குது, லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் எதாவது நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ்வலாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து நிறைய பிட்காயின் எக்ஸ்ப்ளோரில் வந்து நீங்கள் இப்போ ஒரு வாலெட் க்ரியேட் பண்ண முடியும். வாலெட்னா என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாலெட் வந்து தான் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரர் போய்ட்டு கூட நீங்கள் ஒரு அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஹைட் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பிளாக் கலர் தீம் வச்சு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பிட்காயின் எக்ஸ்ப்ளோரர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது விஷயங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாமே மைனிங் ட்ரான்சாக்ஷன் தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போது அவங்க எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பார்க்கலாம், ஏன்னா இது மைனிங் பூல்லேருந்து நடக்கிற ட்ரான்சாக்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரான்சாக்ஷனில் அந்த மைனிங் பூல்லேருந்து இத்தனை பேருக்கு மைனிங் கமிஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரம் அண்ட் டு அக்கௌண்ட்ஸு, அதோட ட்ரான்சாக்ஷன் ஃபீ எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியும். நீங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷனுமே பார்க்க முடியும் இதில். அதுதான் வந்து இந்த பிளாக் செயினோட ஸ்பெஷாலிட்டி. ஆல்மோஸ்ட் ஒரு பேங்க் லெட்ஜரை ஓப்பன் பண்ணி நம்ம பேங்க்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ரியலாக வந்து இப்போது கிரிப்டோ கரன்சியோட லெட்ஜரை ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அதில் டிஸ்க்ளோஸ் பண்ணதுனால ப்ரைவசி அனானிமிட்டி இருக்கிறதுனால இது வந்து எல்லோரும் ரொம்ப வேல்யூ அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஆல்மோஸ்ட் சிமிலர் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது.
எதனா ஒரு எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க, எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ. அப்புறம் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த எக்ஸ்ப்ளோரரில் போய் நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷனை பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் திருப்பி உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.